நம்மளுக்கு இந்த வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இறைவன்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிர்பந்தம் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அதாவது மற்றவங்களை பார்த்து நமக்கு நினைக்க தோணாது, நம்ம மனது சொல்லும் இந்த நேரத்தில் இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அதை வேண்டும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னா அதை எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம போய் இறைவன்கிட்ட லஞ்சமா கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் தான் அப்படின்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் யாரை வழிபட்டாலும் சரி, எந்த கடவுளை நீங்கள் வழிபட்டாலும் சரி, இப்போ விநாயக பெருமானா இருக்கலாம், லக்ஷ்மி தேவியாக இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம், இல்லை ஆஞ்சநேயராக இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் எந்த வடிவத்தில் இறைவனை வழிபட்டாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தேவை. நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேண்டுதலின் மீது அதீத நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசு ஆழமாக சொல்லணும். ஒரு இடத்துல இது உனக்கு தவறாக போகுது அப்படிங்கிற உங்கள் மனசு உங்களுக்கு சுட்டி காமிச்சதுன்னா கூட அந்த வேண்டுதல் வேண்டாம். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம மனதிற்கு ரொம்ப தெளிவாக தெரியும், இறைவன் சில விஷயங்களை நம்முள் இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இது உனக்கு வேணும், இதுக்கு உனக்கு வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம தான் இறைவன் வேற எங்கேயோ இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் திருப்பியும் போய் அவர்கிட்டயே போய் இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே சொல்ல வரதுக்கு வரலாம். எப்படி வேண்டணும் ரொம்ப முக்கியம். அப்படிதான் எப்படி வேண்டணும். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் அப்படியே காலையில் எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளிச்சிடணும். உடம்பு அப்படியே சிலிர்ந்துருக்கும், மனது அப்படியே ஒருநிலைப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். மற்ற எண்ணங்கள்லாம் இருக்காது, அந்த நேரத்தில் சத்தம் இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் அமைதியாக தியானத்தில் உட்காந்து அப்படி உங்களுக்கு அந்த தியானமானது கை கூடக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஆள் மனசில் உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது இல்லவா, என்ன நடக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை உருவேற்றுங்கள், அதற்கு உருவம் கொடுங்கள். இப்படியெல்லாம் நடந்தால் இப்படி இருக்கும், எனக்கு இது தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உள்ளார்ந்து இறைவனுடன் அங்கே உட்காந்து பேசுங்க. அந்த விஷயத்தை உங்கள் மனசு ஆழ்ந்து நம்ப வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வேண்டும் போது அதை நீங்கள் இறைவனிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு அந்த வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது, அல்லது அது நடந்தால் நல்லா இருக்கும்னு இறைவன் தீர்மானித்தால் அந்த விஷயத்தை உங்களுக்கு தயங்காமல் எவ்வளவு விரைவாக தர முடியுமோ அவ்வளவு விரைவாக இறைவன் தருவார். எந்த இடத்துல தவறாயிடுது அப்படின்னா உங்க ஆள் மனசுல சொல்லும், இது வந்தா தப்பா போயிடும், இது நடந்தா தப்பா போயிடும் தெரியும். இருந்தாலும் மற்றவர்களுக்காக, ஒரு ஆடம்பரத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஒரு விஷயத்தை இறைவனிடம் கேட்கும் போது அதுவும் நடக்கும். ஆனால் வாழ்க்கையில் அது பிரச்சனையாக முடிந்துவிடும். அப்ப நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம மனசு சொல்லும், அதுவும் ஆள் மனசு சொல்லும். அந்த விஷயத்தை மட்டும் இறைவனிடம் வேண்டுதலாக வையுங்கள். அதை எப்படி வைக்கணும்? உண்மையான நம்பிக்கையுடன், இது நடந்தே தீரும், உன்னிடம் நான் கேட்கின்றேன், இது நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுடன் இறைவனிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பா நடக்கும். இறைவனிடம் போய் அந்த வேண்டுதலை வைக்கும் போது இது நடக்குமோ நடக்காதோ, அவங்க சொன்னாங்க நான் போய் கேட்கிறேன், எல்லா கோயிலையும் கேட்டேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த தடுமாற்றம் இல்லாமல், ஐயா உன்னை சரணடைந்தேன், ஈசனே உன்னை சரணடைந்தேன், பெருமாளே உன்னை சரணடைந்தேன், நீதான் இதற்கு வழி, நீதான் இதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஆழ்மையான அது ஒரு நம்பிக்கையுடன் இறைவனிடம் நீங்கள் போய் கேட்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பா நிறைவேற்றி தருவார்கள். இந்த இயற்கையானதற்கான வழிகளை உங்களுக்கு காட்டும், அதே போல உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கும். இந்த இயற்கை என்று நாம் சொல்கின்றோம், அதுவே கடவுளாகவும் இருக்கிறது, பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறார்கள் அல்லவா. அப்ப அதன் மூலமாக நம்ம ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும்.